பிரச்சனை மொத்தம் இவதான். இவளுக்கு பாட்டு வேண்டி கிடக்கு. அப்பா அந்த சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஓகே. ஐயோ ஏமா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா. அவங்க ஏக்கா நல்லவனி. ஐயோ இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல பிரதர். ஆல் ஒன்லி யுவர் மதர். ஐயோ சொன்னாங்க நீ வாங்குற சம்பளத்துல 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாமா? மறக்காம எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னடி 10 பேரு? ஏய் லூசு, இந்த வீட்ல இருக்கிறது 5 பேரு. ஓ ரோட்ல இருந்து இன்னும் 5 பேர் கூட்டி வந்து சேர்த்து வச்சு ஸ்டோர் போட போறீங்களோ? அப்படியே ரோட்ல விட்டுருங்க. ஏய் முதல்ல வெளிய வாடி. உன்னதா வரியா இல்லையா? ஏய் இங்க பாரு, நான் வெளிய வந்தா நீ அடிப்ப, நான் வர மாட்டேன். என்னடி உள்ள டப்பிங் பேசுற? வாடி வெல்ல. ஏய் இங்க பாருடா, நீ எதுவா இருந்தாலும் உன் மதரை கேளு. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உனக்கு ஞாபக சக்தியில இடி விழ பணம் தான் ரொம்ப முக்கியமா. ஒப்பிக்கிறியாடி? அதனால ஆல் டிராமா ஆல் டேமேஜ் ஒன்லி யுவர் மதர். கௌதம் மேனன் காக்க நோக்க என்னது? புக்க நோக்க என் பக்கம் நோக்கறானே. இல்லடா சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன். என்னது? ஏ லைஃப் உனக்கு சும்மா ஒரு பேச்சா போச்சா? இல்லடா எல்லாரும் சேர்ந்து நீ ஏமாத்திட்டீங்களா? இல்ல ஐயோ டேய் காட் 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 காட். அடங்கிட்டானா? இன்னும் அடங்கல. எந்த காரணத்துக்கும் உன் புருஷ மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல நான் மாட்டிக்கூடாதுன்னு என்னெல்லாம் பிளான் பண்றேன், என்னெல்லாம் யோசிச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டீங்களா? ஏய் நான் வேலைக்கு போக மாட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. இட்ஸ் ஓகே. ஓகேயா? எனக்கு இல்லைன்னா உனக்கும் தானே இல்ல. டேய் உன்னோட சம்பாத்தியத்தை வச்சு சமாளிக்க முடியும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அட்ஜஸ்ட் மா, நான் சொல்றது புரியலையா? என் வலையில பார்த்தா தெரியாது, பட்டாதான் தெரியும். இதோ பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட பேசி புரிய வச்சா வேலைக்கு போயிடுவான்னு நினைச்சேன். நினைச்சியா? என்னது நினைச்சா? பார்த்தல பேசினா பட்டு கட் பண்ணிட்டு போறா. ஏப்பா இப்ப என் மருமக வேலைக்கு போகலன்னா என்ன? நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் பிச்சை எடுக்க போறோம். என்னால் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதெல்லாம் சரிதான். ஆனா மனசுங்கிறது பெரிய ஓட்டை இருக்கிற பாத்திரம், அதை ரொப்பவே முடியாது. மீனுங்கிறதுனால நார போறதும் கிடையாது, இல்லாதவங்கிறதுல ஒன்றும் கேவலமும் கிடையாது. பக்கத்து வீட்டு குக்கர் விசில் அடிக்கிறதுக்காக நம்ம பஸ் எடுக்காது. எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனா உண்மையில வாழ்றது ரொம்ப கஷ்டம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வெளியில போய் அடுத்தவன் எப்படி வாழ்றான்னு பாருங்க. அடுத்தவங்கிற வார்த்தையே முதல்ல செருப்பால் அடிக்கணும். உன் பேர் என்ன? சக்தி. ஒப்பம் பேர் என்ன? பழனியப்பன். உன் பாட்டம் பேர் என்ன? வேலாயுதம். உன் முப்பாட்டம் பேர் என்ன? எனக்கு தெரியாது. இப்ப என்ன? மூணாவது வீட்டுல கோபால்னு ஒருத்தன் இருந்தான். அவன் போன வாரம் மூலச்சரம் வந்து செத்து போயிட்டான். அதாவது தெரியுமா? அவன்லாம் எனக்கு தெரியாது. உனக்கும் முப்பாட்டனையும் தெரியல, மூணாவது வீட்டுக்காரனையும் தெரியல. அவன் அப்படித்தான் இருந்திருப்பான். உன் ஆசைக்கு எல்லாம் அடுத்தவனை காரணம் காட்டாத. ஆசை தான் ஒரு மனுஷனை ஏழையாக்கும். போய் நிம்மதியா படு. உனக்கு கிடைக்கணுங்கிறது நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் என்ன சக்தி, ஃபர்ஸ்ட் நைட்டு பாகுபலி படம் போல பிரம்மாண்டமா நடக்குது போல. சவுண்டு காது கிழியுது. எவனுக்கு நடக்கணுமோ அவனுக்கு நடக்கல. எனக்கு என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டு? குடிச்சு விட்டு ஆள் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பிய. என்ன ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே சக்திக்கு வயசாயிடுச்சு? பாட்டில் போட்டு உனக்கு வயசாயிடுச்சு. ஐயே என்னடி காஃபி குடிக்காம காலையில தலைவலியே வந்துரும் போல இருக்கு. ஆமா அம்மா, காஃபி அமெரிக்கா கலக்கிட்டு இருக்கா. அம்மா காஃபி என்னாச்சு? நாங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். உன் பொண்டாட்டி காஃபி போட்டுட்டு இருக்கா மும்முரமா. நாங்கெல்லாம் கிச்சன் பக்கமே வரக்கூடாதான். எல்லா வேலையும் அவ தான் செய்வாள். சமையல்ல அவ கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் எங்க மேல இறக்கி அசத்த போறாளாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவளா? ஐயோ.
ஏமா உங்க அம்மா உன்னை கிச்சன் பக்கமே போக விடல நல்லா தெரியுது. அதுக்காக காபி பொடிக்கும் சீக்கா பொடிக்கும் கூட வித்தியாசம் தெரியாது உனக்கு. அம்மா இவ வேற என்ன வித்தியா கத்து வச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. ஒத்தைக்கே கதையை முடிச்சு விட்டுருவா போல இருக்கு. நேத்து தாண்டி சீக்கா பொடி அரைச்சு சமையல் உள்ள வச்சேன். உன்னை எதுக்கு அதை கொண்டு போய் கிச்சன்ல வைக்க சொன்னது? பாத்ரூம்ல வச்சிருக்கலாம்ல. ஓ தப்பு என்னோடதுதான். தாடி தோம்பல் கோடி கெடுது உங்க அப்பா சொல்லுவாரு அடிக்கடி. என்ன பக்கத்து வீட்டு பரமசிவன் தெரியுறான்? என்னப்பா பாக்குறீங்க? இல்ல மருமக சுட்ட இட்லியில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வீட்டிலேயே போட்டதா இல்லை லேத்தில் கொடுத்து போட்டதான்னு யோசிக்கிறேன். இவ்வளோ ஓட்டை இருந்ததுனாக்க மொத்தமாக சட்னி சாம்பார்லாம் லீக் ஆகிடாது. அங்கிள் இடியாப்பம் எப்படி இருக்கு? ஐயோ, அது இடியாப்பமா? சொல்லவே இல்லை, மொத்தமாகவும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், ஓகே மாமா. ஆன்ட்டி டிஃபன். வா, உனக்கு என்ன வரப்போகுதோ? தோசைன்ற பேரில் சப்பாத்தியோ, நூடுல்ஸ்ன்ற பேரில் பரோட்டாவோ. ம். ஆன்ட்டி எனக்கு பொங்கல் பிடிக்காது. It's not pongal dear. அது கூழ்மா? No, அதுவும் இல்லையா? this is noodles, my special. தாத்தா நான் அப்பா கிட்டே போயிடுறேன். இங்கே துபாய்க்கு வா, நானும் வந்துடலான்னு பார்த்தேன். Uncle சுமாருங்க. சட்டி செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா. ஹாய் ப்ரோ. சாரி சக்தி, என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியல. பட் எனிவே கங்க்ராட். ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் ஆன்சர் கொள்ள வண்டி. நான் வந்துட்டேன். அவன் கிடக்குறான். நாம அதெல்லாம் பத்தி பேசவே கூடாது. காக்கா தலையில கக்கா போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. பன்னிக்கு பறக்கிற சக்தி இல்லைன்னு சந்தோஷப்படணும். உன் சம்பளத்துல அவ குடும்பத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லல. அதை நினைச்சு ஜாலியாரு. நல்ல ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன கலாய்க்கிற பத்தியா? கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி அவங்க ஆப்ல அவங்க தான் தேடி போய் உட்கார்றாங்க. சீனியர், உங்க கல்யாண போஸ்ட்டுக்கு 99 லைக் 49 கமெண்ட்ஸ் சும்மா பிச்சுக்குது. நம்ம கம்பெனியோட மீம் கண்டென்ட்டே நீங்க தான். உன் வேலையை முடிச்சல போய் டயலாக் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவோம். டேய், என்னடா? சாரி மச்சி, தெரியாம ஷேர் பண்ணிட்டேன். ಒಂದು பேன் இந்தியா கண்டென்ட் இல்ல. டேய், எதுக்கு ஷேர் பண்ண? நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா ஷேர் பண்ண சொல்லி அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. நண்பனா நீ? அது என்னமோ தெரியல மச்சான். ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா திருப்பி தான் ஃபர்ஸ்ட் வருது. நீ வாழ்க்கையில வாங்கின ஃபர்ஸ்ட் அடி. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லயே எவ்வளவு பெரிய அடின்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்டா? கல்யாண வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். யார் இவனா? நான் தான் ஐயோ, இவெல்லாம் பேசுறான். சொல்ற கேளு. பூகம்பமே வந்தாலும் சும்மா அப்படி தென் மோட்ல சும்மா அப்படியே ஓம் நமச்சிவாய அப்படி இருக்கணும். அங்க பாரு, என் பொண்டாட்டி நான் தான் தூக்கி தாலி கட்டினேன். அவன் இந்த ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே சும்மா 16 வயது நிலை மயில் மாதிரி பாவடை தாவணியில சும்மா டக்கு 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 டக்குன்னு இருந்தா. ஆனா இப்ப பார்த்தா வெறும் தாவணி கனவுகள் தான். அவ என்னைக்காவது பொண்ணுங்களோட பேசி நீ பாத்திருக்கியா? சுத்தி எப்போதும் பசங்க தான். பாரு, புதுசா இப்ப விட்டு போட்டுட்டு இருக்கா. டேய், அவளை கூப்பிடு. சிஸ்டர், அவன் இருக்கா. உங்களை மச்சான் கூப்பிடுறாரு. டேய், அங்க என்ன பேச்சு? இங்க வா. பொண்டாட்டியா? அவன் என்ன குடிச்சனால கெத்தா இருக்கணும். ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா குழி பணியாரம் செய்ய சொன்னாங்க. அதுக்கு எத்தனை அடி குழி தோணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு 6 அடி குழி தோண்டி அதுல என்ன போட்டு புதைச்சிரு. அவ்வளவு ஆழமாவா தோணும்? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நானே குழி தோண்டி படுத்துக்கிறேன். என்ன சக்தி, பொண்டாட்டி சமையலா? எங்களுக்கெல்லாம் தருவியா? ஏய், அதுக்கு தான் உன்னை வர சொன்னது. முதல்ல சாப்பிட்டு பாரு. ஏன்டா விடுமச்சி, அப்போதான் என் கஷ்டம் அவளுக்கு தெரியும். உன் பொண்டாட்டி சமையல் என் பொண்டாட்டி சமையலோட நல்லா இருக்கும். அவ்வளோ கேவலமாவா? ரொம்ப கேவலமா சமைச்சு வாயில வைக்க முடியல. வாவ், நான் சொன்னேன்ல இவளோட அவன் நல்லா சமைப்பான்னு. சூப்பரா இருக்கு சக்தி. வாவ், நல்லாவே இல்ல. என்ன பில்டப் பயங்கரமா இருக்கு. மேனா என்னடா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. சிஸ்டர் வேலைக்கு போவதனால அவன் மேல வீணா பழிப்புடுற நீ. இட்ஸ் ஆல் வெரி பேட் யூ நோ. என்னடா ஆளு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன இருக்கு? சூப்பரா சாப்பிட்டு பார்க்கறேன். நான் வாய் விட்டுச்சா? அப்படா மூமெண்ட் இருக்கு. சொன்னேன்ல. என்ன மச்சி, சப்த நாடிகள்லாம் அப்படியே அடங்கி போச்சா?
இரு இப்பயே வந்துடுறேன்.